ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன். கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வாங்கியே ரொம்ப நாள் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வாங்கி செஞ்சாச்சு. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கருணக்கிழங்கு அரிக்கும் அப்படின்னு. சேனக்கிழங்கு கூட எனக்கு அரித்த மாதிரி தோணியிருக்குங்க. ஆனால் கருணக்கிழங்கு எப்பயுமே வந்து இந்த புளி ஊற்றி நிறைய புளி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுது கிடையாது. நீங்கள் கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வாரம் போட்டு வச்சுருங்க. பழைய கிழங்கு தான் அரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நிறைய புளி ஊற்றி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சி ஊற்றி சூப்பராக குழம்பு வச்சு பாருங்கள். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பயுமே வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து சௌச்சவ் இருந்தது, சிறுபருப்பு போட்டு அப்படியே கூட்டு வச்சுட்டேன். இந்த சௌச்சவ் ரெசிப்பியும் சரி, அப்புறம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இது ரெண்டுமே வந்து நாளைக்கு நான் சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். பசங்களுக்கு வந்து புளிக்குழம்புக்கு முட்டை கேட்டாங்க, அப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் லஞ்ச். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.